நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம பிரச்சாரத்தை முடிக்கணும். புரட்சி தலைவி அம்மாக்கும் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தமிழருக்கும் என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழுப்புரம் மாவட்டம் கரும்பும் இரும்பும் கலந்த மண்ணு. இங்க சோர் போடுற பூமி இந்த பூமி. இங்க பத்த வைக்காமல வெடிக்கிற பட்டாசு மாதிரி பசங்களும் புருஷனுக்கு கரண்டி தூக்கவும் வாழ்ற பூமி. இந்த வீரமான நேர்மையான பூமியில திருட்டு திமுக என்னைக்குமே ஜெயிக்க கூடாது. கடந்த 3 வருஷ திமுக ஆட்சி காலத்துல மக்களுக்கு எதுவுமே செய்யாம மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க தேவையில்லை. போலி விளம்பரங்களும் பொய்யான வாக்குறுதிகளும் கொடுத்தா போதும் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிற திமுகவுக்கு நீங்க தக்க பாடம் புகட்டணும். திமுக 3 வருஷ ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யல. நம்ம அம்மாவோட ஆட்சி காலத்துல இருந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது, மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது, பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது, அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாம குடும்பத்துக்காக குடும்ப வாரிசுகளுக்காக ஆட்சி நடத்துற இந்த திருட்டு திமுகவுக்கு நீங்க பாடம் புகட்டணும். தயவு செஞ்சு போலி விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் நம்பி ஏமாறாதீங்க. திமுகவை நம்புறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருமே ஆள் கிடையாது. திமுக பிரச்சாரத்துக்கு போற இடமெல்லாம் மக்கள் தைரியமா வந்து கேள்வி கேட்கிறாங்க. நீங்க சொன்னீங்களே என்ன செஞ்சீங்கன்னு முதலமைச்சர்ல இருந்து அவங்க மகன் உதயநிதி வரைக்கும் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. நீங்களும் கேளுங்க. நல்லாட்சி கொடுக்கிறோம், விடியலாட்சியை கொடுக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு விலையெல்லாம் ஏத்திட்டு வரியெல்லாம் ஏத்திட்டு மக்களை அவஸ்தப்பட வைக்கிறாங்க. பால் விலை கூட ஏத்திட்டாங்க. பெட்ரோல் விலை இறக்குறோம், டீசல் விலையை இறக்குறோம்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வீட்டுல வாழ முடியாத அளவுக்கு ஈபி பில் ஏத்திட்டாங்க, பால் விலை ஏத்திட்டாங்க, வரியெல்லாம் ஏத்திட்டாங்க. திருட்டு திமுக என்னைக்குமே ஜெயிக்க கூடாது. 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்தோம், எவ்வளவு பாதுகாப்பா இருந்தோம். உங்க வீட்டு வாசலுக்கு அதிமுக ஆட்சி காலத்துல கவுன்சிலருங்க வந்து மிரட்டினாங்களா? கோர்ட் வாசல்ல கொலை விழுந்ததா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா? நமக்குள்ளார ஜாதி சண்டை, மத சண்டை, இன சண்டை, மொழி சண்டைன்னு வந்ததா? அமைதி பூங்காவா தானே இருந்தோம். அத்தனை தரப்பு மக்களுக்கும் அத்தனை மதத்துக்கும் சமமான உரிமைகளை கொடுத்து சமமா பார்த்தவங்க அம்மா. அம்மாவோட ஆட்சி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் எனக்கு கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்தவங்க அம்மா. இப்போ வந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல்.